நெறைய பேர் ஆட்டுக்கால் சூப் செய்யறதுக்கே யோசிப்பாங்க. ஏன்னா, அதோட ப்ராசஸ் ரொம்ப அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு தான். ஆனா, நாம இன்னைக்கு ரொம்ப சிம்பிளா, அதே சமயத்துல ரோட்டு சைட் கடைகள்ல கிடைக்கிற அதே டேஸ்ட்லயே ஆட்டுக்கால் சூப்பு செய்யலாமா? ஆக்சுவலா ஆட்டுக்கால் சூப் வந்து மூட்டு வலிக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இப்போ ஒரு மிக்ஸர் ஜார்ல 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. 3 லவங்க, 1 பட்டை கரெக்ட்டா இருக்கும். 1 துண்டு இஞ்சி, 10 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்த வந்து நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். ஆக்சுவலா இந்த சூப்புக்கு வந்து சின்ன வெங்காயம் ரொம்ப நல்லா இருக்கும். இருந்தா ஒரு 10 பல்லு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கொர கொரப்பா அரைச்சு எடுத்து வந்துட்டு போங்க. நான் வந்து ஆட்டுக்கால வந்து நல்லா கழுவி எடுத்து வச்சிருக்கேன். அத இப்ப குக்கர்ல சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அரைச்சு வச்சிருக்க பேஸ்ட்டையும் நல்லா உள்ள சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்க கருவேப்பிலைய சேர்த்துட்டு, பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்க புதினா, பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்க கொத்தமல்லி, கொத்தமல்லி தாராளமா சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். மிளகாய் தூள் வந்து கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. எனக்கு வந்து நல்லா காட்டா வேணும், சூப்பு காட்டா வேணும்னு நினைச்சீங்கன்னா, 2 பச்சை மிளகாயும் கீறி சேர்த்துக்கோங்க. நல்லாருக்கும். இப்போ ஃப்ளேவருக்காக 1/4 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு வந்து பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. நாம 1 லிட்டர் தண்ணி சேர்த்துட்டா, அது 1/2 லிட்டர் சூப்பா வரும். ஸோ, அதனால உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. ஸோ, இப்ப 1/4 கிலோ ஆட்டுக்காலுக்கு நான் 1 லிட்டர் தண்ணி தாராளமா சேர்த்துக்கிறேன். ஏன்னா, அது கொதிச்சு வரும்போது 1/2 லிட்டரா மாறணும். ஸோ, இப்ப மூடி போட்டு ஒரு 10லருந்து 15 விசில் விட்டுக்கலாம். தாராளமா 15 விசில் விடலாங்க. ஸோ, இப்போ 15 விசில் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்க. பாருங்க சூப்பு எவ்ளோ நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்க. அதோட அதோட கலரும், கன்சிஸ்டன்சியும் பாருங்க ரொம்ப நல்லாவே இருக்கு. இப்ப இதே குடிக்கலாம். இல்ல எனக்கு கெட்டியா வேணும்னு நெனச்சீங்கன்னா, ஒரு கிண்ணத்துல 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் பவுடர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்து கெட்டிப்படாம கலந்து விட்டுக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் சேர்க்கும்போது சூப்பு வந்து நல்லா கெட்டியாயிடும். குடிக்கிறதுக்கும் நல்லாருக்கும். ஸோ வந்து இப்ப நம்ம இதுல ஊத்திக்கலாம். ஊத்திட்டு ஒரு தடவ நல்லா கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டுட்டு நல்லா கொதிக்க விடுங்க ஒரு 5 நிமிஷத்துக்கு. 5 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா, இதுல கொஞ்சமா பெப்பர் தூள் ஆட் பண்ணிக்கலாம். பெப்பர் தூள் சேர்க்கும்போது, சூப்போட ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும். இப்ப இதுல கொத்தமல்லி தூவி விட்டுட்டீங்கன்னா, ஒரு சூப்பரான சூப் ரெடிங்க. கடைகள்ல கிடைக்கிற அதே டேஸ்ட்ல இருக்கும். ட்ரை பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. செஞ்சுட்டு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.